அனைவருக்கும் வணக்கம். நான் அருப்புக்கோட்டை அண்ணாமலையார் ஜுவல்லர் நிலையத்திலிருந்து உங்கள் ஆஸ்தான ஜுவல்லர் ஜெய்சங்கர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாதக அதிபதி. கேட்டாலே பயமாக இருக்கா? ஏன்னா ஒவ்வொரு ராசிகளுக்கும் பாதக அதிபதினு ஒருத்தர் இருக்கார். ராசிகள் 3 வகையாக இருக்குது: சரராசிகள், ஸ்திர ராசிகள், உபயராசிகள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதக அதிபதி இருக்கார். சரிங்களா? இப்போ சரராசிகளுக்கு 11ஆம் அதிபதி, ஸ்திர ராசிகளுக்கு 9ஆம் அதிபதி, உபயராசிகளுக்கு 7ஆம் அதிபதியாக வரக்கூடியவங்க பாதக அதிபதியாக வருவார். எப்போ பாதகம் செய்வாங்க அப்படின்னா, அவங்களுடைய திசை நடக்கும்போது இந்த ஜாதகருக்கு அவங்க பாதகம் செய்வாங்க. சரிங்களா? அப்போ பாதக அதிபதி எப்போவுமே பாதகம் செய்வாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு நிறைய விதிவிலக்குகள் இருக்குது. உதாரணமாக கடகலக்கணத்தை எடுத்துக்கோங்களேன். சரிங்களா? அது ஒரு சரராசி. அதுக்கு 11ஆம் இடம் சுக்கிரன் தான். ரிஷபம் சுக்கிரன். அவர் தான் பாதக அதிபதி. இப்போ சுக்கிரன் தசை நடத்துகிறாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ 20 வருஷம் தசை, 20 வருஷத்துக்கும் அவர் கஷ்டத்தையே கொடுத்தாருன்னா அந்த ஜாதகர் என்ன ஆவார் சொல்லுங்கள்? ஸோ அதனால் அந்த பாதக அதிபதி 20 வருஷத்துக்கும் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பாருன்னு நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ எந்த ராசி லக்கணமாக ராசியாக இருக்கட்டும், சரராசியாக இருக்கட்டும், ஸ்திர ராசியாக இருக்கட்டும், உபயராசியாக இருக்கட்டும், அந்த பாதக அதிபதி திரிகோணம் ஏறிட்டார்னு வச்சுக்கோங்களேன். 1, 5, 9 இருந்துட்டார்னா அவர் கெட்டது செய்ய மாட்டார், நல்லது தான் செய்வார். சரிங்களா? இன்னொன்று, அந்த பாதக அதிபதி யோகியாக வந்துட்டார்னு வச்சுக்கோங்க. இந்த ராசிகளுக்கு யோகியாக வந்துட்டார் அப்படின்னா அவர் தசை முழுதுமே நன்மை தான் செய்வார். சரிங்களா? கெடுதல் செய்யவே மாட்டார், நன்மைகள் தான் நிறைய செய்வார். கெடுதல்ங்கிறது குறைச்சிக்கூடாது, கொஞ்சம் தான் இருக்கும், நன்மைகள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இதான் நல்லதான். நன்றி, வணக்கம்.